வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, வளர்பிறை ஏகாதேசி திதி. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கக்கூடிய படத்தை 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். நாளைய பொழுதுலயே அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். நடக்கவே நடக்காதான்னு நீங்க ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற கூடிய விஷயம் கூட உடனடியா நிறைவேறும்னே சொல்லலாம். எனக்கு மட்டும் ஏன் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா நாளைய நாள்லயே உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு உங்க வீடு ஃபுல்லா இன்னைக்கு நைட்டுக்குள்ள தெளிக்க வேண்டிய தண்ணீரை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு சேனலான வஜ்ரகோஷம் யூடியூப் சேனல்ல ஆனி மாசத்தோட பௌர்ணமிக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த ஆனி மாசத்தோட பௌர்ணமி நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம பர்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு எளிமையான பொருளை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் இங்க எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். முக்கியமான ஒரு விஷயம், மன அமைதியோடையும் முழு நம்பிக்கையோடையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு எனர்ஜி சர்க்கிளை தான் கொடுக்க போறேன். இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த சக்தி வாய்ந்த நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கவனமா பாருங்க. இப்போ இந்த எனர்ஜி சர்க்கிளையும் நான் உங்களுக்கு ரெய்கி எனர்ஜி கொடுத்து இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். அதாவது ரெய்கி எனர்ஜியால சக்தியூட்டப்பட்ட எனர்ஜி சர்க்கிளை தான் கொடுத்திருக்கேன். இந்த எனர்ஜி சர்க்கிளை இன்னைக்கு யாரெல்லாம் பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, எந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அது உடனடியா தீரணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த எனர்ஜி சர்க்கிளை நீங்க பார்த்தாலே போதும். இதுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். அதனால கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல இந்த எனர்ஜி சர்க்கிளை எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நாம பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, பண கஷ்டம் தீர்றதுக்காக யூஸ் பண்ணலாம், கடன் பிரச்சனை தீர்றதுக்காக பயன்படுத்தலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, குழந்தைங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கு, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு, அதாவது நோய்கள் தீர்றதுக்கு. இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனைய மட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க நிலைநிறுத்திக்கோங்க. அதுவும் எப்படிங்கறத இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்க வேண்டாம். பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடன் தீரணும்னு சொல்லி நினைக்காம எனக்கு பணவரவு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் பணம் என்னோட கையில இருக்கு அப்படின்ற மாதிரியான மனநிலையில இப்ப நான் கொடுக்க போற படத்தை நீங்க பாருங்க. அதே மாதிரி தீராத நோய்கள் இருக்கிறவங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதாவும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதாவும் நினைச்சுக்கிட்டு இந்த படத்தை நீங்க பாருங்க. வேலை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிறவங்க,
நீங்க நினைச்ச வேலை நீங்க நினைச்ச சம்பளத்துல கிடைச்சிட்டதாவும் அந்த வேலைக்கு நீங்க இப்ப போய்கிட்டு இருக்கிறதாவும் அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த படத்தை நீங்க பாருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் பணவரவு அதிகரிச்சுட்டதா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பண பிரச்சனை இருந்தாலும் சரி, வீண் விரைய செலவுகள் குறையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் சரி, பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த படத்தை நீங்க பாருங்க. இதுதான் இப்ப நான் சொன்ன கண்டிஷன்ஸ். அடுத்ததா இந்த படத்தை எந்த நேரத்துல பார்க்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம ஆழ் மனசுல பதியும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் உங்களுக்கு ஒரு எனர்ஜி சர்க்கிளை தான் கொடுக்க போறேன். இந்த எனர்ஜி சர்க்கிள் நம்ம வலது பக்க மூளையில பதியும். வலது பக்கம் மூளையில பதியக்கூடிய விஷயங்களை உடனடியா நம்ம ஆழ் மனசு கிரகிச்சுக்கும். ஆழ் மனசுல நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியவும் செய்யும். அந்த வகையில நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை 5 நிமிஷம் பார்த்துட்டு தூங்குங்க. உங்க வாழ்க்கை முன்னேறணுங்கிறதுக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நம்பிக்கையோட பாருங்க. நம்பிக்கையோட இந்த எனர்ஜி சர்க்கிளை நான் பார்க்கும்போது என் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி அற்புதமா மாறும்னு சொல்லி மன உறுதியோட பாருங்க. சரி, இப்போ நீங்க பார்க்க வேண்டிய படம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ரேக்கி எனர்ஜி உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும்னே சொல்லலாம். அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து எந்த விதமான டென்ஷனும் இல்லாம நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செய்யும் போதும் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு சமயத்துல ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. நீங்க உங்களுக்காகவும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ உங்க குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த எனர்ஜி சர்க்கிளை குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு பாருங்க. மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் பாருங்க. இந்த மாதிரி இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கட்டாயமா நீங்க தூங்கணும். அதுக்கு அடுத்து எந்த ஒரு வேலையும் நீங்க செய்ய வேண்டாம். இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதை விட ஒரு எளிமையான பரிகாரம் நிச்சயமா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் செலவே இல்லாத பரிகாரமும் கூட. நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் நாளைக்கே தெரிய ஆரம்பிக்கும். மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.